இதழ் குட்டி, பார்த்து கேர்ஃபுல்லா விளையாடு. ஹலோ கண்மணி. ஸ்ரீ சொல்லுடி. கண்மணி எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல் இருக்கேன் ஸ்ரீ. என்னாச்சு பதட்டமா பேசுற? ஒன்றும் இல்லை சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் உன் கூட யார் இருக்கா? ராஜா மாமா வந்துட்டாரா? வந்துட்டாரு ஸ்ரீ. ஆனால் வெளியே ஆதித்யாவோட தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. உனக்கு கூட மேக்கப் பண்ணாங்கல்ல உன்னோட மேரேஜ்க்கு, ஜனனின்னு. அவங்க 2 பேர் கூட பேசிட்டு இருக்காரு. அவங்க 2 பேர் கூடயா? ஏன்? ஆக்சுவலாக ஏதோ ஆதித்யாவுக்கு ப்ராப்ளம் போல, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதித்யாக்கா? சரி ஓகே, நான் அதை அப்புறம் கேட்டுக்கிறேன். கண்மணி, ரொம்ப முக்கியமான விஷயமா தான் கால் பண்ணியிருக்கேன். யாராவது பக்கத்தில் வந்தாங்கன்னா உடனே எனக்கு சொல்லிவிடு, நான் கட் பண்ணிடுறேன். இது உன்னோட ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். என்ன ஸ்ரீ, என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துற? என்னாச்சுடி? உன்னை நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டில இருந்து பொண்ணு பார்க்க வராங்க கண்மணி. செம்பாக்காவும் உங்கள் அண்ணனும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னடி சொல்கிற? சத்தியமா கண்மணி, என்கிட்டயும் மாமா கிட்டேயும் செம்பாக்கா சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. மாமானா பயங்கரமா திட்டாரு. இருந்தாலும் செம்பாக்கா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கார்த்திக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனது, இதழ் குட்டி அவங்க குழந்தைன்னு கூடவே இருக்கிறது, இது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுதே தவிர கார்த்திக் ஒரு நல்ல மனுஷன்றதே தெரியவே மாட்டேங்குது. மாமாலாம் பயங்கரமா திட்டினாரு. இருந்தாலுமே செம்பாக்கா அவர்கிட்ட கோவமா பேசிட்டு போயிட்டாங்க. ஸ்ரீ, என்ன சொல்றடி? உண்மையாவா? சத்தியமா கண்மணி, நான் இதுக்கு போய் சொல்ல போறேன். ஆனா ராஜா மாமா என்கிட்ட போகும்போது கண்மணி கிட்ட இதை சொல்லிடாதன்னு சொல்லிட்டு தான் போனாரு. எனக்கு மனசு கேட்கலடி. நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதனாலதான் உன்கிட்ட இந்த விஷயத்த உடனே சொல்லி ஆகணும்னு தோணுச்சு. அதனாலதான் உடனே கால் பண்ணேன் கண்மணி. ஸ்ரீ, நான் இப்போ என்ன பண்ணுறதுடி? திடீர்னு போய் சொல்கிறேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நான் பேசாம இங்கேயே கார்த்திக் கூடவே இருந்துருவா? ஐயோ, ராஜா மாமா வேற வந்துட்டாரு. எப்படியாவது பேசி கூட்டிகிட்டு போக தான் பார்ப்பாரு. எனக்கு இதெல்லாம் கார்த்திக்கும் இல்லாமல் இருக்க முடியாதுடி. நான் எத்தனை வாட்டி சொல்கிறது? கண்மணி, நீ சொல்கிற மாதிரி கண்டிப்பாக மாமா உன்னை அங்கேயே இருக்க விட மாட்டாரு. கூட்டிகிட்டு தான் வருவார். நீ ஃபஸ்ட் இங்கே வா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இல்லை ஸ்ரீ, கண்டிப்பாக நாங்கள் வந்தேன்னா என்ன கல்யாணம் பண்ணி வைக்க தான் பார்ப்பாங்க. அதுலேயும் எங்கள் அண்ணன் இந்த விஷயத்துலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு? கண்மணி, இதை கூட நான் எதுக்காக உங்ககிட்ட சொன்னேன்னா, நீங்கள் வீட்டில் வந்து பேசும்போது கொஞ்சம் அலர்ட்டாக யோசிச்சு பேச, கார்த்திக் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவேன்றதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டா கார்த்திக் ஃபோனை கூட எடுப்பாரான்னு தெரில. அடுத்து நீங்கள் எப்போ மீட் பண்ணிப்பீங்கன்னு தெரில. அதுக்காக அவர்கிட்ட அந்த விஷயத்தை அவர் காதில் நீ போட்டுட்டு வருவேன்றதுக்காக தான் நான் இப்போ கால் பண்ணேன். நீ என்னடானா நான் வரவே மாட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்க. நீங்கள் வா கண்மணி, நான் இருக்கேன், ராஜா மாமா இருக்காரு. கண்டிப்பாக உன்னை அப்படி போய் தள்ளிட மாட்டோம். நீங்கள் வா, தைரியமா வா. சரிடி, நான் எப்படியாவது கார்த்திக் கிட்ட இந்த விஷயத்த கன்வே பண்ணுறேன். ஆனால் கார்த்திக் என்ன பண்ணுவாருன்னு எனக்கும் புரியல. அவரும் குடும்பம் ஃபேமிலின்னு ராஜா மாமா மாதிரியே பேசிட்டு இருக்காருடி. இரிட்டேட் ஆகுது எனக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஆனால் இவங்க யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கடி. எனக்கு அதுதான் பிரச்சனையே. ராஜா மாமாவும் சரி கார்த்திக்கும் சரி ஒரே மாதிரியே பேசுகிறாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறது? எரிச்சலாம் வருது. ஆனா அவங்க சொல்றது ஒரு விதத்துல நியாயம் தாண்டி. இப்ப நான் மட்டும் எங்க குடும்பத்தை எல்லாத்தையும் எதிர்த்து ராஜா மாமா கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்நேரத்துக்கு எல்லாரும் ஒன்னா இருந்திருக்க மாட்டோம், பேசி சந்தோஷமா சிரிச்சிருக்க மாட்டோம். ஆனா எங்களோட கேஸ் வேற, உன்னோட கேஸ் வேற. அதுதான் எனக்கு பயமே. உண்மையா சொல்லணும்னா எங்களோட விஷயத்துல செம்பாக்காக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க எங்க அண்ணி ஆல்ரெடி தெரிஞ்சதுனால பிரச்சனையே இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா உன்னோட விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஏன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. புரியுதுதான். பட் ஸ்டெஃபி உங்களோட லைஃப்ல இருந்தே போயிட்டாங்கன்றத அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஸ்டெஃபி மறுபடியும் வந்துருவாங்க, அவங்க இதழ் பாப்பாவை தூக்கிட்டு போயிடுவாங்க, கார்த்திகை கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு இதை பத்தி மட்டுமே தான் யோசிக்கிறாங்க. இன்கேஸ் அவங்களும் வந்துட்டாங்கன்னா 2 வைஃபா நீ ஒரே வீட்டில் இருப்பியா? என்னென்னமோ யோசிக்கிறாங்க கண்மணி. அதுதான் அவங்கள்ட்ட இருந்து மாற்ற முடியல. அவங்க டைவர்ஸ் ஆனவங்க, சட்டப்படி அவங்களுக்கும் கார்த்திக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி புரிய வச்சாச்சு. அவங்க அந்த டைவர்ஸ் கான்செப்டுக்கே வர மாட்டேங்கிறாங்க. என்னதான் டைவர்ஸா இருந்தாலும் மனசு ஒத்து போனா மறுபடியும் சேர்ந்து வாழலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒருவேளை கார்த்திக் ஒன்னை விட்டுட்டு ஸ்டெஃபி கிட்ட போயிடுவாரோன்றது தான் அவங்களோட பயமே. இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் ரோஜா? நீயே பார்த்தல, கார்த்திக்கு ஸ்டெஃபியை சுத்தமா பிடிக்கல. எப்படி எல்லாம் பேசினாரு. இதெல்லாம் நான் போய் எங்க வீட்டுல நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? அதுதான் சொல்றேன், அதுதான் இங்க பிரச்சனையே. ரோஜா, எங்கம்மா இருக்க? கண்மணி, செம்பக்க வராங்க. அப்படிலாம் இல்லையா? ஓகே சார். எஸ் சார், எஸ் சார். Yes sir, that's the main problem in this house sir. Yes, they are very strict. Yes sir. Yes, my husband's sister, one lady looking like a blue color cylinder. This lady not using her brain and making problems in eyeball issue. ஸ்ரீ, வேணாண்டி, ஏதாவது பேசி மாட்டிக்காத. கண்மணின்னு உன் பேரை சொன்னா தானடி தெரியும். அதான் ஐபல்னு சொல்லிட்டேனே, விடு. கண்ணு, லேட் ஆகுமா? யார்கிட்டயும் முக்கியமா பேசிட்டு இருக்கியா? செம்பாக்கா, சொல்லுங்கக்கா. எனக்கு உங்களை விட மற்றவங்களா முக்கியம். அவங்கள்ட்ட நான் அப்புறம் கூட பேசிக்கிறேன். ஜஸ்ட் a second, I'll catch you later. ரோஜா சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கே. ஒருவேளை செம்பாண்டி அண்ணனும் சேர்ந்து என்னை பிளாக்மெயில் பண்ணி தாலி கட்ட வச்சிருவாங்களோ? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது? கார்த்திக் கிட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லணும். கண்ணு, நல்லா தசு புசுன்னு இங்கிலீஷ் எல்லாம் பேசுற. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன்க்கா.
இந்த வேலை பையலுக்கு தான் கண்ணு இங்கிலீஷும் அந்த கணக்கும் வந்தே தொலைய மாட்டேங்குது. கொஞ்சம் அவனுக்கு மட்டும் சொல்லி கொடுக்கண்ணு. நான் பாத்துக்கிறேன்க்கா. நான் எதுக்கு உன்னை கூப்பிட வந்தேனா கண்ணு, நாளைக்கு கண்மணியை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அதுக்காக விஜய் கிட்டயும் உங்க அண்ணன் கிட்டயும் ஒரு வார்த்தை நேர்ல போய் சொல்லிட்டு வரலாமேங்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். சிம்பாக்கா, கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. முடிவே பண்ணிட்டீங்களா? கண்ணு, என் வீட்டுக்காரு முடிவு எடுத்துட்டாரு. அந்த முடிவு தான் கடைசி முடிவு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ உங்க வீட்டுக்கு வரியா இல்ல நான் மட்டும் போய் விஜய் கிட்ட சொல்லிட்டு வரவா? ராஜா மாமா வந்து பேசினாலுமே உங்க முடிவுல தான் நிலையா நிப்பீங்களா செம்பாக்கா? இந்த விஷயத்துல யாரு வந்து பேசினாலும் ஒரே மாதிரியே தான் இருப்பேன் கண்ணு. இது கண்மணியோட வாழ்க்கை பிரச்சனை. நாங்க இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு செத்து போயிட்டோம்னா கண்மணியை யாரு பாத்துக்கிறது? நடு தெருவுல வந்து நிப்பா. அவன் பாட்டுக்கு அவன் பொண்டாட்டி கூட போயிட்டானா யாருக்கு என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லு? இங்க பாரு, நான் மறுபடியும் இந்த விஷயத்த கிளறி பேசவே விரும்பல. நீ என்ன என் கூட வரியா வரலையா அதை மட்டும் சொல்லு. அக்கா, இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இது கார்த்திக் கண்மணியோட உண்மையான காதல் காவியம். நீங்க என்னதான் பிளான் போட்டு என்ன பண்ணாலும் சரி, கண்மணி கழுத்துல தாலி ஏறது கார்த்திக்னால மட்டுமே தான் இருக்குமே தவிர வேற யாருனாலையுமே கிடையாது. அவங்க காதல் ரொம்ப ரொம்ப உண்மையானதுன்னா அவங்க காதல் தான்க்கா ஜெயிக்கும். கண்மணியும் கார்த்திக்கும் ஒண்ணு சேருவாங்கன்ற நம்பிக்கையில நான் அவங்க கூட வரேன். வாங்க செம்பாக்கா, நாளைக்கு கண்மணியை பொண்ணு பார்க்க வரத எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரலாம். இந்த புள்ள ரொம்ப நல்ல புள்ளன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இது என்ன, குடும்பத்தை அனுசரிச்சு வாழ வந்த மாதிரி தெரியல. இருக்கிற எல்லாத்தையும் பிரிச்சு விட்டு போற மாதிரில தெரியுது. ராஜா கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த பிள்ளைய அடக்கி வைக்கணும். இல்லனா கண்மணி விஷயத்துல கண்டிப்பா அந்த பிள்ளை ஏதாவது கோளாறு பண்ணிரும். ராம், என்னாச்சுடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? நான் அங்க போய் வார்ட்ல அம்மா கிட்ட உன்னை தேடிட்டு இருந்தேன். இல்ல சாய், லைட்டா மனசெல்லாம் கஷ்டமா இருந்துச்சு, அதான் வெளியே வந்து உட்காரலாமேன்னு வந்தேன். சாய், வா ஜனனி, உட்காரு வா. ராம், என்னடா ஆச்சு? அதான் அம்மாக்கு ஆபரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல, நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க. கார்த்திக் சார் சொல்லிட்டாரு அம்மாக்கு இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு. அப்புறம் என்னாச்சு? இல்ல சாய், எனக்கு கொஞ்சம் பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ரிசப்ஷன்ல இருக்கிற அக்கா பேரு சீதான்னு சொன்னாங்க. அதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு சாய். டேய், சீதா மகாலட்சுமியோட ஞாபகம் வந்துச்சா? ராம், நீ ரொம்ப வருஷமா அவளை தேடிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப ரீசெண்டாவும் தேடிட்டு இருக்கியா இல்ல விட்டுட்டியா? எப்படி சாய் என்னோட சீதா மகாலட்சுமியை நான் தேடாம இருப்பேன்? நேத்து கூட ஃபேஸ்புக்ல ஏதாவது அப்டேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். நம்ம காலேஜ்ல படிச்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், தெருவுல போறவங்க கொண்டு ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டயுமே கேட்டு பார்த்துட்டேன் சாய். யாருக்குமே சீதா மகாலட்சுமி எங்க இருக்காங்கன்னே தெரியல. ராம், நானுமே நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லார்கிட்டயுமே விசாரிச்சு பார்த்துட்டேன். ஆனா ஒருத்தர் கூட இவ இங்கதான் இருக்கா, இவளை நான் அந்த இடத்துல பார்த்தேன், இவகிட்ட பேசினேன்னு சொல்லவே இல்லை. அப்படி எங்கதான் போயிருப்பா? நாட்கள் போக போக ரொம்ப பயமா இருக்கு சாய். சீதா மகாலட்சுமி உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் அவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா கூட நான் நிம்மதியா இருப்பேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டேய், ஏன் அப்படி நெகட்டிவா யோசிக்கிற? அதெல்லாம் சீதா மகாலட்சுமிக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நீ இப்படிலாம் யோசிக்காத. ஏய், என்ன சாய் பேசுற? 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 7-8 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். 7 வருஷமா ஒருத்தி கிடைக்கலனா பின்ன என்ன சாய் நினைப்பாங்க? டேய், ஒருவேளை ஃபாரினுக்கு ஏதாவது கூட்டிட்டு போயிருப்பாங்களோ? ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் ஆச்சே. ஒருவேளை அங்கெங்க செட்டில் ஆயிருப்பாளோ? நம்ம கூட படிச்ச அருண், ஸ்வேதா எல்லாருமே UK, அமெரிக்கான்னு செட்டில் ஆயிருக்காங்க தெரியும்ல. அவங்க கிட்டலாம் கூட கேட்டு பார்த்துட்டேன். ஆனா யாருமே இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் லிஸ்ட்லயும் இல்ல, சீதா மகாலட்சுமியை நாங்க நேர்லயும் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அவ்வளோ பெரிய லண்டன்லயும் அமெரிக்காலயும் ஒரு இடத்துல தேடினா கிடைக்குமா? சரி, இப்ப நான் வேற என்னதான் பண்றது? எப்படி நான் அவளை தேடுறது சொல்லு? நேர்லயும் ஊரா தெருவா அலைஞ்சு பார்த்துட்டேன், கிடைக்கல. ஆன்லைன்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலயுமே அக்கௌண்ட் வச்சு தேடுறேன், அப்பயும் கிடைக்கல. இதுக்கு மேல நான் வேற எப்படி தேடுவேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அப்படியே கொடுத்தாலும் அவங்க அப்பாக்கெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் ரொம்ப தூசி மாதிரி. அசால்ட்டா கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பாரு. அவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் அவரு. போலீஸ் எல்லாம் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. பிரைம் மினிஸ்டர், CMன்னு கூட வச்சிட்டு இருக்கவரு. போலீஸ் எல்லாம் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் சொல்லு? அப்படியே கண்டுபிடிச்சாலும் அந்த பொண்ணு அங்கதான் பாருக்கு நான் வந்து என்கிட்ட சொல்ல போறாங்க. சாய், நான் சொன்ன நம்பவியான்னு கூட தெரியல. காலேஜ்ல காலடி எடுத்து வச்சோன்னே ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது என்னோட சீதா மகாலட்சுமியை தான். காலேஜ்க்கு வந்து ரொம்ப நேரமா அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் நம்ம டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்கலையே. தோ அங்க ஒருத்தவங்க நிக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்போம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு இங்க ஃபர்ஸ்ட் இயர் EC டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஏசி டிபார்ட்மெண்ட் இந்த பில்டிங் கிடையாது, அடுத்த பில்டிங். அங்க போய் செகண்ட் ஃப்ளோர்ல செகண்ட் கிளாஸ். ஓ, இந்த பில்டிங் இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர்லாம் அந்த சைடா? இங்க செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் தனியா இருக்கு. ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். ஆமா, நீங்க எந்த இயர்? ஃபர்ஸ்ட் இயர் எங்க இருக்குன்னு கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல எதுக்கு என்ன பத்தி கேக்குறீங்க? என்ன பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு எதுக்கு? ஐயோ இல்லைங்க,
நீங்க காலேஜை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அதனால நீங்க சீனியரா இருப்பீங்களோன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஐ எம் சோ சாரி. தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சிடுங்க. அஃப்கோர்ஸ் நீங்க தப்பா தான் கேட்டிருக்கீங்க. ஐ அக்செப்ட் யூர் சாரி. இப்போ நீங்க கிளம்புங்க. சும்மா எந்த இயர்ன்னு தானே கேட்டேன், அதுக்கே என்ன இப்படி வராங்க? ரொம்ப சீனியரா இருப்பாங்களோ? ஐயோ, இனிமேல அவங்கள்ட்ட வச்சுக்கவே கூடாதுப்பா. நான் அந்த காலேஜ்ல என்னோட சீதா மகாலட்சுமியை தான் பார்த்தேன். அதுலயும் அவளோட கண்ணை மட்டும்தான் பார்த்தேன். இப்ப வரைக்கும் அவ கண்ணை பார்த்தா கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. கரெக்டு தான் ராம். சீதா மகாலட்சுமிக்கு மாதிரி இருக்கிற கண்ணு வேற யாருக்குமே இருக்காது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஐஸ். மஸ்காரா காஜல்னு எதுவுமே போடாம கருவிழிலாம் அவ்வளோ அழகா இருக்கும். நாங்க பொண்ணுங்களே நிறைய வாட்டி அவள்கிட்ட சொல்லியிருக்கோம், பொறாம கூட பட்டிருக்கோம் உன் கண்ணு சூப்பரா இருக்குன்னு. அதுதான் சார் சொல்றேன். அவ கண்ணை பார்த்தா கூட நான் கண்டுபிடிச்சிருவேன் அதுதான் என் சீதான்னு. ஆனா எதுவுமே தெரியாம இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது என் சீதாவை கண்டுபிடிக்கணும்னு. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. சீதா மகாலட்சுமின்னு சொல்றீங்க, பேரு ஹிந்து பேரு, அப்புறம் எதுக்காக அவங்க புர்கா போட்டிருந்தாங்க? சீதா மகாலட்சுமி ஹிந்துவா முஸ்லிமா? ஐயோ ஜனனி, நீ வேற. அது ஒரு பெரிய கதை. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு. செகண்ட் இயர்ல தான் அவ யாரு, என்ன, எதுக்காக இப்படிலாம் இருக்கான்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சோம். அதுவும் எங்க கேங்க்கு மட்டும்தான் தெரியும். இப்ப வரைக்கும் மத்தவங்க யாருக்குமே தெரியாது. என்னடி சொல்ற? ஒண்ணுமே புரியல. அப்படி என்ன நடந்துச்சு? மாமா, நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்து அதுக்கப்புறம் வருத்தப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. டேய், சில விஷயங்கள்லாம் விட்டு தண்டை பிடிக்கணும். அது எந்த விஷயத்தை விட்டு பிடிக்கணும், எந்த விஷயத்துல விட்டு கொடுக்க கூடாதுன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். செல்வி, செல்வி, ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா? சீதா மகாலட்சுமியை கூட்டிட்டு வா. சரிங்க ஐயா. அப்பா. சீதாமா, ஒரு மாசமா நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்கல, அதுக்குதான் ஒரு முடிவு சொல்லலான்னு உன்னை வர சொன்னேன். நான் படிக்கிறத பத்தின விஷயமாப்பா? ஆமாமா. சொல்லுங்கப்பா. ரொம்ப நாளா யோசிச்சு பார்த்தேன், அப்புறம் தான் ஒரு பதில் எனக்கு கிடைச்சது. நீ சொல்ற மாதிரி படிப்புன்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம், அதுலயும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாப்பா. அதனால நீ படிமா. ஆனா ஆனா நீ காலேஜ்க்குலாம் போய் படிக்க வேணாம். காலேஜ் ப்ரொஃபஸரை வீட்டுக்கு வர சொல்றோம், இங்கே இருந்து படி. என்னப்பா சொல்றீங்க? வீட்ல இருந்து நான் எப்படி படிக்க முடியும்? இன்ஜினியரிங்ல நான் எடுக்க போறது ஈசி டிபார்ட்மெண்ட். என்னோட டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இயர்ல 6 சப்ஜெக்ட் இருக்கு. அந்த 6 சப்ஜெக்ட்டுக்குமே வேற வேற டீச்சர்ஸ். இங்க வீட்டுக்கு 6 டீச்சர்ஸ்மே வர வைக்க போறீங்களா? என்னம்மா, அப்பாவோட பவர் தெரியாம பேசிட்டு இருக்க? நான் நினைச்சனா எத்தனை காலேஜ் வேணாலும் விலைக்கு வாங்க முடியும். இங்க இருக்கிற பிசினஸையே பார்க்க முடியலங்கிறதுக்காக தான் எஜுகேஷனல் பிசினஸ்க்கு நான் இன்னும் போகவே இல்ல. சீதா, வீட்ல இருந்து படிக்கிறதா இருந்தா படி, இல்லனா நீ படிக்கவே வேணாம். அத நீ சொல்லாத. நான் அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன சீதா, மாமாவே எதிர்த்து பேசுற? அப்பா, நான் உங்ககிட்ட தான்ப்பா பேசிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு பதில் சொன்னா போதும். சரிம்மா, நானே உனக்கு பதில் சொல்றேன். அதான் சொல்லிட்டேன்ல, வீட்ல இருந்தே படி. அப்பா, எதுக்காக என்ன காலேஜ்க்கு அனுப்ப மாட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சீதா, நம்மளோட பிசினஸ் மெடிக்கல் பிசினஸ், பார்மசி, ஹாஸ்பிட்டல்னு நம்மளோட பிசினஸ் இல்லாத ஊரே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எதிரிங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. நீ யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஊருக்கே தெரியும். என் கூட சேர்ந்து போட்டி போட முடியாத சில கோழைங்க இந்த பிசினஸ்ல தோக்கடிக்கணும்னு என்னோட எமோஷனல்ல விளையாடுவாங்க. உன்னை ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீ வெளியெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், வீட்ல இருந்தே படி. அப்பா, உங்களோட பேச்சு கேட்டுதான் 10th வரைக்கும் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன்னா 11th 12th எல்லாம் வீட்ல இருந்தே படிச்ச எக்ஸாம் எழுதினேன். ஹோம் ஸ்கூலிங்னு சொல்லி சில சார் எல்லாம் என்ன மிஸ்யூஸ் பண்ணாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ப்ளீஸ் பா, நான் காலேஜ்க்கு போய் படிக்கிறேன். அங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கிடைப்பாங்க. வீட்ல இருந்து படிக்கவும் பிடிக்கல. ஏதோ ஒரு மாதிரி அடைச்சு வச்ச மாதிரி இருக்குப்பா. நான் அங்க போய் படிக்கிறேன்ப்பா, ப்ளீஸ். என்னம்மா, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன், மறுபடியும் நீ பேசுனதே பேசிட்டு இருக்க. எனக்கு பிசினஸ்ல நிறைய பேர் எதிரிங்க இருப்பாங்க, உன்னை ஏதாவது பண்ணிருவாங்கன்றது தான் எனக்கு பயமா இருக்கு. ஆமாமா, உனக்கு சொல்லி தரேன்ற பேர்ல 2 பேரும் மிஸ்யூஸ் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனா அவங்களோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தியா? பைத்தியக்காரனுங்களை விட மோசமா பிச்சை எடுத்துட்டு இருக்கானுங்க. உன்னை எவனாச்சும் நெருங்க விட்டுருவேனாமா நானு? அப்பா ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பிடிக்கலப்பா. நீங்க பிசினஸ் அதை மட்டும் தான் சொல்றீங்க. என்னைய கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கப்பா. வீட்டுக்குள்ளே தான்ப்பா இருக்கேன். ஒரு நிம்மதியா கடைக்கு கூட போயிட்டு வர முடியல. எல்லாமே வீட்டுக்கு வந்துருது. நான் என்னதான்ப்பா பண்ணுவேன்? நான் காலேஜ்க்கு அது போயிட்டு வரேன்ப்பா. இப்போ என்ன, உங்களுக்கு என்னோட முகம் வெளியே தெரியக்கூடாது அவ்வளோதானே? இந்த முஸ்லிம்ஸ்லாம் போடுறாங்கல்ல புர்கா, அது மாதிரி நான் போட்டுட்டு காலேஜ்க்கு போயிட்டு வரேன்ப்பா. யாருக்குமே அப்போ தெரியாதுல்ல நான் உங்களோட பொண்ணுன்னு. சீதா, அதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க், சொன்னா கேளு. ஆமாமா, அதெல்லாம் ஒத்து வராது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்.
அப்பா ப்ளீஸ், நான் படிக்கணும், என்னை படிக்க வைங்க. நான் காலேஜ்க்கு போயிட்டு பத்திரமா வந்துடுவேன். நான் புர்கா போட்டுட்டு போகிறேன்ப்பா. யாருக்குமே தெரியாது, என் கண்ணு மட்டும்தான் தெரியும். அதில் போய் எப்படிப்பா கண்டுபிடிப்பாங்க? நான் நார்மலாக பஸ்ஸில் கூட போய்க்கிறேன். கார் கூட எனக்கு வேண்டாம். காரில் போனால் தானே உங்களோட நம்பர் பிளேட்லாம் நோட் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் நார்மலாக போயிட்டு நார்மலாக வந்துடுவேன்ப்பா. நான் படிக்கணும்ப்பா. 12th 1200க்கு 1183 வாங்கியிருக்கேன்ப்பா. இதுக்கு மேலே நான் படிக்கலன்னா எனக்கே ரொம்ப கேவலம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, நான் படிக்கணும். நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன்ப்பா. நான் புர்காவை போட்டுட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் இங்கே வந்து வீட்டில் தான் வைப்பேன். அங்கே கழட்டவே மாட்டேன். ப்ளீஸ்ப்பா, என்ன நம்புங்க. நான் படித்தா மட்டும் எனக்கு போதும், மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்ல. சரிம்மா, நீ எதுக்குமே இவ்வளவு ஆசைப்பட்டு கெஞ்சினது கிடையாது. முத வாட்டியா இவ்வளவு தூரத்துக்கு கெஞ்சுற. இத்தனை நாளா என்னோட பேச்சை கேட்டுட்டு அமைதியா இருந்ததுனால மட்டுமே இந்த தடவை உன் ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைக்கிறேன். நீ படிக்கணும்னு ஆசைப்படுற, போய் படி. ஆனா நீ சொன்ன சத்தியத்தை காப்பாத்தணும். கண்டிப்பாப்பா, கண்டிப்பாக காப்பாற்றுவேன். எனக்கு தேவை, நான் படித்து டிகிரி வாங்கணும். அதுக்கேற்ற வேலையை நான் பார்க்கணும். அது மட்டும் இருந்தால் எனக்கு போதும். மற்றபடி எனக்கு எதுவுமே தேவையில்லப்பா. என்னது, வேலை பார்க்கணுமா? இல்லை, இப்போதைக்கு நான் படித்து டிகிரி வாங்கினா மட்டும் போதும். எனக்கு காலேஜ்க்கு அனுப்புங்கப்பா. நான் இப்போவே புர்கா ஏதாவது ஆர்டர் பண்ணுறேன். நோஸ் பீஸ்லாம் வச்சு ஆர்டர் பண்ணுறேன். நான் போயிட்டு வரது கூட யாருக்குமே தெரியாமல் போயிட்டு வரேன். ப்ளீஸ்ப்பா. சரி சீதா, நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா வா. அம்மாடி, அப்பா மேல உனக்கு கோபம் எதுவும் இல்லையேம்மா? அப்பா, உங்கள் மேலே நான் கோவப்படுவேனா? எனக்கு கோவம்லாம் எதுவும் இல்லைப்பா. ஆனால் என்னை காலேஜ்க்கு அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. கண்ணு, உனக்கு ஃபர்ஸ்ட் பிறந்தப்ப சீதான்னு மட்டும் தான் பேர் வச்சோம். நீ பிறந்ததுல இருந்து அடுத்த ஒரு 2 மாசத்துல நம்ம பிசினஸ் கடகடன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தெருக்கோடியில இருந்தனா கோடி கணக்குல பொருள ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு மகாலட்சுமின்ற பேரே சீதாவோட இணைச்சு சீதா மகாலட்சுமின்னு வச்சேன். அன்னையில இருந்து நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நிறைவேற்றணும்னு ஒரு அப்பாவா எனக்கு நிறைய கனவு இருந்துச்சு. ஆனா நீ நான் எப்ப கேட்டாலும் எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லப்பான்னு மட்டும்தான் சொல்லியிருக்க. அதுக்காக தான் இப்ப நீ ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றணும்னு நினைச்சேன். புரியுதாமா? பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். புரியுதுப்பா. சரி, நான் காலேஜ்ல பேசி இன்னைக்கே ஒரு அட்மிஷனை வாங்கிடுறேன். நாளைக்கு நீ காலேஜ்க்கு போய் ஜாயின் பண்ணிடு. சரிப்பா. அப்புறம் யாராவது பசங்க பேசுனாங்கன்னா என்ன பண்ணணும்? யார்கிட்டயும் பேச மாட்டேன்ப்பா. பொண்ணுங்க கிட்ட கூட ரொம்ப லிமிட்டா தான் வச்சுக்குவேன். பசங்கள்ட்ட வாயவே திறக்க மாட்டேன். நல்லது. சரிப்பா, நான் ரூமுக்கு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரிம்மா, போ. மாமா, எனக்கு என்னவோ அது சரியா படல, பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் மாப்ள. என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ, இதுதான் அந்த புர்கா ஸ்டோரியா? சரி, ஓகே. அப்படியா இருந்தாலும் அவங்க நேம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. புர்கா போட்டுட்டு சீதா மகாலட்சுமின்னு சொன்னா கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்களா என்ன? ஏண்டி, நீ யோசிச்ச மாதிரி தானே அவங்களும் யோசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா காலேஜ் சர்டிஃபிகேட்ல எங்கள்கிட்டலாம் சொன்னது எல்லாமே அவ ஒரு முஸ்லீம் நேமை தான் சொல்லி வச்சிருந்தா. காலேஜ்ல சீதா மகாலட்சுமியோட நேம் நிஷா. ஓ, எங்க எல்லாருக்குமே 2 வருஷமா அவளை ஒரு நிஷாவா தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் ஒரு இன்சிடென்ட்ல அவ சீதா மகாலட்சுமினே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ராம், உங்க ஸ்டோரியை இப்போ வரைக்கும் கேட்டப்பவே எனக்கு ஒரு டவுட்டு. அவ்வளோ ஸ்ட்ரிக்டான அப்பா கூட வேற ஏதோ ஒரு மாமா வேற இருந்தாருன்னு சொல்றீங்க. அவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு காலேஜ்க்கே விட யோசிச்சவங்க உங்களோட லவ் மேட்டர் தெரிஞ்சு அவங்கள கொண்டு போய் மறைச்சு தான் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தும் இன்னும் உங்களோட சீதா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, என்னோட சீதா மகாலட்சுமி ஒண்ணு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்படி இல்லைன்னா இந்த உலகத்திலே அவ இருக்க மாட்டா. இது 2 மட்டும்தான் ஆப்ஷனே. மற்றபடி அவ வேற என்ன பண்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ராம், நீ ஒன்றும் கவலைப்படாத. கண்டிப்பா உன்னோட சீதா மகாலட்சுமி உனக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் சாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம படிச்ச காலேஜ்ல அங்கேயே லெக்சரரா சேர்ந்ததுக்கு காரணமும் அதுதான். என்னைக்காவது ஒரு நாள் சீதா சர்டிபிகேட்டாவது வாங்க வரமாட்டாளாங்கிறதுக்காக தான் அந்த காலேஜ்ல லெக்சரரா ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படி வந்தா அட்லீஸ்ட் அவளை ஒரு வாட்டியாவது பாத்திர மாட்டோமான்றதுக்காக தான் டெய்லியுமே காலேஜ்க்கு லீவ் போடாம போயிட்டு இருக்கேன். இந்த ஒரு வாரமா தான் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால போக முடியல. அப்பயும் சீதாவோட சர்டிபிகேட்டை காவ்யா மேம் கிட்ட கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஒருவேளை அந்த சர்டிபிகேட்டை தேடி யாராவது வந்தாங்கன்னா உடனே எனக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னேன். காலையில கால் பண்ணி கூட கேட்டேன், யாரும் வரலன்னு சொன்னாங்க. என்னது, சீதாவை தேடுறதுக்காக தான் அந்த காலேஜ்க்கே வந்து ஜாயின் பண்ணாரா? ஒரு பையன் ஒரு பொண்ணை இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதுவும் அந்த பொண்ணு பிரிஞ்சு போய் 7 வருஷமா இன்னும் தேடி தேடி லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் அதே மாதிரி இருப்பாளா? ஹீராமா, என்னை பிரிய வேண்டாமா? ஹீராமா, நிழல் அறிய வேண்டாமா? நாளை நிகழ்ந்திடும் காட்சியொன்றை இன்று எழுத கோல் தீட்டுமா? நேற்று எழுதிய பாடல் ஒன்றை காலம் நாளையும் மீட்டுமா? ரகசிய நெருப்பு ஒன்றின் உள்ளே இருக்குமா சும்மா? ஹே சீதா, இந்த திரிக்கு தீயைத்தான் ஹீராமா,
என்னை பிரிய வேண்டாமா கண்களை கண்கள் கொய்கையில் நெஞ்சில் வானவில் மாண்பலா வார்த்தைகள் மாயம் செய்கையில் வானில் தூரிகை மீன்களா. கண்மணி இதுல பார்த்து பிடிச்சிக்கோ, அப்படி இல்லைன்னா முன்னாடியாவது உட்கார வை, நான் பாத்துக்கிறேன். இல்ல மாமா, அவ நல்லா தூங்கிட்டு வேற இருக்காளா, முன்னாடி உட்கார வைக்க முடியாது. நான் அப்படியே மடியில தான் வச்சிருக்கேன், நல்லா ஜம்முன்னு தான் உட்காந்துருக்கா. சரிம்மா. மாமா, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுமா. இல்ல, எங்க கல்யாணத்தை பத்தி வீட்ல என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இன்னும் அதை பத்தி வீட்டுல பேசலமா, இப்போ போய் தான் பேசணும். நான் போய் பேசிட்டு என்னன்னு சொல்றேன். மாமா, இப்ப வரைக்கும் செம்பாண்ணியும் அண்ணனும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஒருவேளை அவங்க இப்ப நீங்க பேசியும் ஒத்துக்கலனா என்ன பண்ணுவீங்க? கண்மணி, உங்களுக்கு உங்க கல்யாணம் நடக்கணும், அதை மட்டும் நீ யோசிச்சா போதும். மத்தபடி இந்த அவங்க கிட்ட போய் என்ன பேசுவீங்க, இவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுவீங்கலாம் கேட்காத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் பேசிப்பேன். இல்ல மாமா, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அண்ணன் மேலேயும் அண்ணி மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த பயத்துல தான் நான் கேட்டேன். நான் தான் சொல்றேன்ல, நீ எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு தப்பான முடிவு எதுவும் எடுக்காம இருந்தா சரி. நான் உங்களை 2 பேருக்கும் ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன். எனக்கு கார்த்திகை நினைச்சு கூட கவலையா இல்ல, ஆனா ஒன்ன நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏன் மாமா? நீ தான் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப அவசரப்படுறியே. இப்ப கூட பாரு, நான் 2 நாளா கார்த்திக் கால் பண்ணிட்டு தான் இருந்தேன், அவர் எடுக்கல. ஒரு வாரம் கழிச்சு அவர் மைண்ட் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் கால் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீ அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி கால் பண்ணிட்டே இருந்து ரிசப்ஷனுக்குலாம் கால் பண்ணி இப்ப டக்குன்னு ஓடின பத்தியா, இப்பதுக்கு தான் சொல்றேன். என்ன மாமா, எனக்குன்னு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்களும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் லவ் பண்ண டைம்லலாம் ரோஜா உங்ககிட்ட ஒரு 2 நாள் பேசாமல் இருந்தானா இப்படி தான் நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு பேசலான்னு விட்டுருப்பீங்களா? உடனே பேசணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்கல்ல மாமா? கண்மணி, அது மத்த டைம்ல சும்மா சண்டை போட்டா நீ சொல்ற மாதிரி பண்ணலாமா? ஆனா இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்லயும் பிரச்சனை, கார்த்திக்கும் பிரச்சனைன்றப்போ கொஞ்சம் ஆற போட்டு தானே பேசணும். என்னமோ தெரியல மாமா, பயம்தான். என்ன பண்ணுறது? பயமா? என்ன பயம்? நான் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது கிடைக்காம போயிடுச்சுன்னா அந்த பயம்தான். புரியல. மொத என் வாழ்க்கையில் உங்களை தான் நான் ஆசைப்பட்டேன். நீங்களும் எனக்கு கிடைக்காம போயிட்டீங்க. அடுத்ததான் இப்போ கார்த்திக் ஆசைப்பட்டிருக்கேன். இதழ் குட்டியும் கார்த்திக்கும் எனக்கு கிடைச்சா போதும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நீங்கள் எனக்கு கிடைக்காம போன மாதிரி கார்த்திக்கும் எனக்கு கிடைக்காம போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன மாமா வாழ்க்கை? அந்த வாழ்க்கை எனக்கு வெறுத்து போயிடும். ஏண்டா வாழ்கிறோம், இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு நினச்சி நான் இந்த உலகத்தை விட்டு போயிடணும் மாமா. கண்மணி.